Hi, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொங்கு ஸ்டைல் மட்டன் குழம்பு. இது வந்துட்டு மற்ற மட்டன் குழம்புகளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ரொம்ப மசாலாஸ் எல்லாம் இருக்காது. வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ சேனலுக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுக்கு தேவை சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உரித்து வச்சுருங்க க்ளீன் பண்ணி. பூண்டு ஒரு 50 கிராம் தேவை. தக்காளி வந்துட்டு ஒரு 4 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கிராம்பு 2 எடுத்துக்கோங்க. பட்டை 2, சும்மா தாளிக்கிறதுக்கு தான், அரைக்கெல்லாம் வேண்டிய தேவையில்லை. கருவேப்பிலை ஒரு கொத்து. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் வந்து இது நாங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது, குழம்பு மல்லித்தூள்னு. இதோட ரெசிபி வந்து சீக்கிரமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ. தேங்காய் அந்த ஒரு 1/2 தேங்காய் இருக்கும்ல, அதை ஃபுல்லாக கீறி சின்ன சின்ன பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். குருமிளகு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன் குருமிளகு. சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். வெங்காயத்தை வந்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தருன்னு அரைச்சி எடுத்துடணும். தட்டி எடுத்துக்கோங்க. அம்மியில் இப்போ நான் தட்டி எடுத்திருக்கேன். இது பூண்டையும் அதே மாதிரி நல்லா தட்டி எடுத்துருங்க. ரொம்ப நைஸ் ஆகக்கூடாது. 2 தனித்தனியாக தட்டி வச்சுக்கோங்க. இது வந்து நான் சொன்னேன்ல, அந்த சீரகம், சோம்பு, குருமிளகு, இஞ்சி அதையெல்லாம் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவை கொஞ்சம் பல்லாக நறுக்கின தேங்காயை கொஞ்சம் வச்சுட்டு மீதி தேங்காயை நீங்கள் இப்படி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ கடாய் வச்சுட்டு காஞ்சதும் நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 பட்டை, கிராம்பு வெடித்ததும் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நல்லா வெங்காயத்தை வணக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தட்டின பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினோடனே தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா அப்படி கிரேவியாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. உப்பு சேர்த்திக்கோங்க. வதக்க இடையில உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள். அந்த மட்டனை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு எப்போவுமே வைக்காதீங்க. வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வைங்க. தண்ணிக்குள்ளே போட்டே வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியே தண்ணியில் போட்டு வைக்காதீங்க. வாஷ் பண்ணி தனியாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் அரைச்சி வச்ச மசாலாவை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியான மசாலாஸ் எல்லாம் சேர்த்தவே மாட்டோம். அதனால இந்த நெஞ்சை கரிக்கிறது, ரொம்ப ஹெவியாக இருக்கிறது, ஒரு மாதிரி நெஞ்சரிச்சல் வர்றது அதெல்லாம் வரவே வராது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 2யுமே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்க போதும். உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும்.
ஒரு கொதி வந்தோடனேயும் விசில் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுருங்க. நான் இங்கே வாங்குகிற மட்டனுக்கு ஒரு 3 விசில் விடுவேன், அந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் கொதி வந்துருச்சு நல்லாவே. மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதும் மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுங்க. பாருங்கள் இப்போது நல்லா மட்டன் வெந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணணும், அரைச்சி வச்ச தேங்காயை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலக்கி மறுபடியும் ஒரு 2 கொதி வர வைக்கணும். தேங்காயை ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அது டேஸ்ட்டையே மாற்றிடும். ஸோ ஒரு கொதி 2 கொதி வந்தாலே போதும். பாருங்கள் இப்போ கொதிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இதோ ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் தான் என்ன பண்ணணும், அந்த பல்லாக நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காயை வந்துட்டு இதில் கடைசியாக ஆட் பண்ணணும். அது வந்து ஆப்ஷனல் தான், அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. அப்படி ஆட் பண்ணால் நீங்கள் வேணும்னா அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஆட் பண்ணோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.